கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு குருஜி வந்திருக்கார் இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அபிராமி இங்கே நடந்ததில் ரொம்ப பதட்டத்தோடு அவர்கிட்ட சொல்ல, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ இங்கே நடந்திருக்கதெல்லாம் பார்த்தா இனிமேல் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கு எதுவும் நடக்க வேணாமா, அப்படி நடந்தால் பெரிய அளவில் பின்னாடி ஆபத்து ஏற்படுற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, அபிராமி வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. ஐயோ என்ன இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமேட்டு இதான் முடிவா குருஜி, எது பரிகாரம்னு இருக்கா அப்படின்னு சொல்ல, எந்த இதுனாலும் பரவாயில்லம்மா, இதுக்கு வேறு வழியே கிடையாது, கொஞ்ச நாளைக்கு எந்த நிகழ்ச்சினாலும் பரவாயில்ல, தள்ளி போடுங்க, அப்புறமா பின்னாடி நல்லா நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியலை. ஐயோ கல்யாண ஏற்பாடு வேறு வச்சுருக்கோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்திலே நின்றுட்டுருக்காங்க அபிராமி. அப்போ கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க, அவர் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருலம்மா, என்ன நீ முடிவெடுத்திருக்க, இங்கே பாரு வீட்டில் வந்துட்டு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ தீபா கார்த்தியோட கல்யாணத்தை சிறப்பாக மறுபடியும் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்க, இப்போ வந்துட்டு என்ன தான் பண்ணுறது, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு வேற சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்ல, இந்த திக்கம் அபிராமி யோசித்துக்கிட்டே இருக்க, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானான்ற மாதிரி ஐஸ்வர்யா ஒன்று ஃப்ராட் இருக்கு, அது வந்துட்டு அது இஷ்டத்துக்கு அது பங்கை வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருது. இந்த கரடி கடிச்ச கருவாடு வேற சும்மா இருக்காமல் என்னத்தையாவது நொனன்ட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அபிராமி முறைச்சி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்ன செய்யறது, பேசாமல் அந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதான், அதான் குருஜியை இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்லிட்டு போகிறாருல, சுப நிகழ்ச்சி எதுவும் நடக்கக்கூடாது, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே என்ன இந்த கல்யாணம் ஃபங்க்ஷனு அது இதுன்னு எல்லாத்தையும் வந்துட்டு சும்மா தள்ளி போடுங்க, அதுக்கடுத்து எதுவும் பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா அது காரணம் இவங்க தான் பேர் வரும், இப்பயே சொல்லியாச்சு, உங்கள் கடைசி பையனுக்கு நல்ல ஜாமுன்னு கல்யாணத்தை பண்ணணும்னு ஆசைப்பட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை எடுத்து விட்டுறாதீங்க, ஏதோ எனக்கு பங்குக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுப்பா, இந்த குடும்பத்துக்கு நல்லதான் நானும் நினைக்கிறேன், மூத்த மருமகளா என்னோட கருத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சி வாய மூடு, நீலாம் ஒரு ஆளுன்னு கூட நான் ஏற்றுக்கல, இதில் மூத்த மருமக வந்துட்டா நான் பெருசா, நீ சொன்னதுக்காகவே பாரு அப்படின்ற மாதிரி அபிராமி ஒரு முடிவெடுத்துடுறாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, குறிச்ச தேதியில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடந்தே தீரும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நாச்சியா கொஞ்சம் யோசித்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்ல, தீபா சொல்கிறாங்க, வேணாம் அத்தை, நம்ம வந்துட்டு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது, அதான் குறிச்சி இவ்வளோ தூரம் சொல்கிறாருல, அடுத்த வருஷம் நம்ம வந்துட்டு பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அத்தை, இதெல்லாம் வந்துட்டு வேணாம் அத்தை அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இருமா தீபா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்துட்டு வெறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ரியாக்கா எரிச்ச தாங்கவே முடியல, முணுன்னு கொசு வந்துட்டு மூளையை நோக்கி ஓடுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக இதை வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட அங்கே பற்ற வைக்கணும்ல, அப்போ தானே அது வந்துட்டு ஏதாவது ஒரு வெடியை வெடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு போய் ஐஸ்வர்யாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு அத்தை போயிட்டாங்களா, முன்னாடியெல்லாம் இந்த தீபாவை கண்டாலே எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க, இப்போது இரு அதை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒருத்திக்கும் வில்லத்தனமாக அரியாவும் இதுகளும் வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க. இங்கிட்டு தீபாக்கா ஒரே பயம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கிட்டையும் மைதிலிக்கிட்டையும் புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி விடு, உன் அத்தை தான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல, அதனால் அவங்க பார்த்துக்குருவாங்க, நீ வந்துட்டு வேணான்னு சொன்னா தேவையில்லாத மன கஷ்டம் தான் உண்டாகும், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் விடு தீபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. என்னப்பா இது ஒரு வாரம் ஆயிடுச்சு எபிசோடு, பட் கார்த்தியை வந்துட்டு காட்டவே மாட்டுறாங்க, ஒருவேளை போதும்ப்பா இந்த சீரியல், எனக்காக எத்தனை பேர் தான் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிடுகிடுன்னு தப்பிச்சு ஓடிட்டாரா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த எபிசோடு ஃபுல்லாக பார்க்குறதே கார்த்தியை வந்துட்டு ஏதாவது ஒரு சீனில் வந்துட்டு மாசாக காமிச்சிருவாங்க, சிரிக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க, அவர் ஆக்டிங்கை நல்லா காமிச்சிருவாங்க அப்படின்னு கார்த்திக்காக தான் சீரியல் பார்க்குறதே, பட் அவரையே காட்டுற மாட்டிங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஒரு சைடு ஹீரோயினியவே ஒரு மாதம் காட்டுற மாட்டீங்க, அடுத்து என்னடா கார்த்தியை காட்ட மாட்டீங்க, அவர் எங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல, அவருக்கு ஒரே ஒரு அந்த ஆஃபீஸ் சீனை மட்டும் கொடுத்து ரப்படி அடிக்காங்க, அதாவது புது ட்ரெஸ் எடுத்தால் போட்டு அடித்து அதை நொஞ்சு போன மாதிரி, அவருக்கு அந்த ஆஃபீஸை விட்டால் வேறு வேலை இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க, வீட்லேயும் எதுவுமே காமிக்க மாட்டுறாங்க, தீபாவும் கார்த்தியும் பேசுகிற மாதிரி காமிக்க மாட்டுறாங்க, என்னமோ ஒரு வீட்டில் இளவு உட்காந்து அழுவுன்ற மாதிரி ஒரு சீனையே ரப்படி அடித்து தேய்ச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, பருத்தி மூட்டை இதுக்கு குடோனில் இருந்திருக்கலான்ற மாதிரி கார்த்திக்கு தீபாவுக்கு சீன் வச்சாலும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, என்னத்தையோ ஒன்றத்தை மேலோட்டமாக பேசிட்டு போயிடுறாங்க. சரி, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.